யோவான் கண்ட தரிசனத்திலே ஒரு சிலையை பார்த்தான். அந்த சிலை பேசக்கூடியதா இருக்கிறது, அந்த சிலை நடக்கக்கூடியதா இருக்கிறது, அந்த சிலை ஒரு மருத்துவ செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடியதா இருக்கிறது. அந்த சிலை தன்னை யாரெல்லாம் வணங்கவில்லையோ அவர்களை தேடி போய் சித்திரவதை செய்து கொலை செய்யக்கூடியதா இருக்கிறது. ஆனா விஞ்ஞான உலகம் இதை நம்பவே இல்லை. ஒரு சிலை எப்படியா பேசும், எப்படி பேசும் அப்படின்னா விஞ்ஞானம் என்ன? முட்டா விஞ்ஞானம். ஆமென். விஞ்ஞானம் யாரு? முதல்ல முட்டாளாதான் இருப்பான், அப்புறம் இவனே கண்டுபிடிப்பான். ஆனால் இப்பொழுது பேசக்கூடிய ரோபோவை டோக்கியோவில் கண்டுபிடித்திருக்கிறான். அந்த ரோபோவுக்கு பெயர் தி ஃபர்ஸ்ட் ரோபோட் சாயா. அது பாடம் நடத்துது, பேசுது, அட்டெண்டன்ஸ் எடுக்குது. இப்ப விஞ்ஞான உலகம் வேத வசனம் உண்மைதான், புத்தி லேட்டா தான் வருது. ஆமென். விஞ்ஞானிகளே, அறிவு கட்ட முட்டா விஞ்ஞானிகளே, நீ வேதத்தை நல்லா படிச்சினாலே நீ பயங்கரமான விஞ்ஞானி ஆயிடுவ. ஆமென். வேதத்தை படி.